ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த செடி ஒரு செடி வச்சு எத்தனை வீடியோமா போடுவேன் அப்படின்னு கேட்காதீங்க. இதே திரும்ப திரும்ப பார்க்காத வெறுப்பாக இருக்குதுமா அப்படின்னு யாரும் சொல்லிடாதீங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த செடி நான் ஒரு விதை போட்டு அது செடி முளைச்சி அதில் இவ்வளோ காய் வைக்குன்னு நானே நினச்சி கூட பார்க்கல. இது வரைக்கும் நான் பூச்செடி வச்சுருக்கேன், 1-2 பூ பூத்துருக்கு தான். ஆனால் இங்கே வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எதனால தெரியலன்னா சொல்லுவாங்க, செடிக்கிட்ட போய் பேசுங்க, அப்போ தான் செடி நல்லா கவனிச்சிக்கோங்க, டெய்லியும் போய் பாருங்கள், தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு. ஆனால் டெய்லி காலையில் எழுந்து வந்தால் செடிகளை பார்த்துருவேன், சுற்றி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வேறு வேலையே போவேன். ஏன்னா இந்த செடிங்களை எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் வச்சதுலேருந்து அது வளர வளர பார்த்துட்டே இருக்கேன் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும். நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக சொரக்காய் பிஞ்சியாக போட்டிருப்பேன். அது பார்த்திங்கன்னா அந்த விரல் சைஸ் வந்துட்டு தான் இருந்திருக்கும் அந்த சின்ன பிஞ்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது 2வது வீடியோ போட்டேன், இதை விட இன்னொரு காய் பெருசாக இருக்குன்னு. இப்போ அவ்வளோ காய் இருக்குது. இப்போ நான் போட்ட வீடியோ போட்டு ஒரு 4 நாள் தான் ஆகும். அந்த சின்னதாக போட்டேன் இல்லைங்களா, அந்த காயை இப்போ எவ்வளோ பெருசு இருக்கலாம்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நாங்கள் நாளைக்கு அறுக்க போகிறோம். இதான் நாளைக்கு சமைக்க போகிறோம். எவ்வளோ பெருசு பாருங்கள். நீங்கள் போய் அந்த வீடியோவில் பாருங்கள், அது எவ்வளோ குட்டியாக இருக்கும். நான் அந்த வீடியோ போட்டேன் இல்லைங்களா, அது மாதிரி ஒன்று காட்டுறேருங்க. அது பிஞ்சு இருந்தால் அவ்வளோ சைஸ் தான் இருந்தது. 4 நாள் இவ்வளோ பெருசு. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் சொரக்காய் போட்டிருக்கேன். அது நம்ம சொந்த இடத்துல சொரக்காய் போட்டு அறுவடை பண்ணுறது இன்னும் ரொம்ப சந்தோஷம். சொந்த இடம் இல்லை, பக்கத்தில் இது பாருங்கள், இது வேறு ஒருத்தவங்களோட இடம் தான், காலியாக இருக்குது. சின்ன தொட்டி இருந்தால் கூட நம்ம வீட்டுக்கு மேலே வச்சிட்டோம்னா அது சின்னதாக ஒரு கொடி மாதிரி கொடி தான் போகுது. இது ஒன்றும் அவ்வளோ வேரில் அதிகமாக போகாது. நீங்கள் ஒரு தொட்டியில் கூட வச்சிடலாம். சின்னதாக தொட்டியில் விதை போட்டு விட்டு பாருங்கள். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கம்பி மாதிரி கட்டி விட்ருங்க, மாடியிலையோ எங்கே கீழே கூட. இது நல்ல காய்ங்க. இது நான் எங்கே வாங்கினா கிரிவலம் போனேன், திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது வாங்கிட்டு வந்தேன். நேற்று கூட ஒரு 4 விதை வாங்கிட்டு இருக்கேன். அது லாஸ்ட்டில் வீடியோவோட லாஸ்ட்டில் காட்டுறேருங்க. விதை இன்னும் நான் நடலை. ஆனால் இது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இருங்க, இது வந்து இது 2வது நான் பார்த்த காயின்னு சொன்னால அது இதுவே நல்லா காய் பாருங்கள். இந்த காய் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோவில் அப்படி தெரியுது, நல்ல பெரிய காய்ங்க. ஆனால் இதை விட இன்னொருத்தங்க இருக்காங்க, வாங்க அதை பார்க்கலாம். ஆமாம், நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் காட்டினேன் இல்லைங்களா, அது பாருங்கள் இவ்வளோ சைஸ் தான் இருந்தது. அதுதான் இப்போ காட்டினது அந்த பெரிய காய். இவ்வளோ சைஸில் இதை விட சின்னதாக தான் போட்டேன். அது இப்போ காட்டின அந்த பெரிய காய் இது. இப்போ வாங்க அதை விட இன்னொன்று 2வது வீடியோவில் போட்டாலே அந்த காய் இப்போ இன்றைக்கி அறுக்க போகிறோம். இவ்வளோ பெரிய காயின்னு. இந்த அடி 3 கிலோ அப்படி தான் இருக்கும். 3 கிலோவுக்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய வச்சு 10 நாள் தான் ஆகுது இந்த காய். 10 நாள்லேயே பாருங்கள் நல்லா இவ்வளோ பெருசாகிடுச்சு. சொரக்காய் வந்து பரவாயில்லைங்க, போட்டு ஒரு 2 மாதம் கூட இருக்காது இந்த கொடி வரத்துக்கு. சீக்கிரம் பூ வச்சிடுது, காய்ப்பு. அதனால் கொஞ்சம் இடம் இருந்தாலும் ஒரு 2 விதையாவது போட்டு விடுங்க. இப்போ பொங்கல் டைம், இந்த டைமில் தான் மார்கழி தை மாதத்தில் தான் இதோட இது. எனக்கு தெரிஞ்சு இது என்னென்னா எப்போவுமே காய்க்கும்னு நினைக்கிறேன். இந்த காய் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது. நான் நாளைக்கு சமைச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இப்போ இருங்க, இதை கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கட்டி எடுத்தேன். இப்போ நம்ம மண்ணர் எடுத்துக்கலாம். 3 கிலோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு சொரக்காய் இன்றைக்கி தான் அறுவடை பண்ணுறோம். இது இருக்குது பாருங்கள், இன்னொரு சொரக்காய். இது நாளைக்கு அறுத்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சீக்கிரம் இது காய்னா மார்கழிக்கு 1 மாதம் முன்னாடியே போட்டுருங்க. கார்த்திகை மாதத்துக்கு முன்னாடியே போட்டுருங்க. நான் ஒரு அந்த மாதத்துல தான் போனேன், பௌர்ணமிக்கு கிரிவலம் போகும்போது வாங்கிட்டு வந்து போட்டேன். புரட்டாசி ஐப்பசியெல்லாம் போட்டிருங்க, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது அறுவடைக்கான காய். பூ வச்சு பிஞ்சு வச்சுட்டுனா 10 நாள் தான் இது காய் வந்துடுது. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போடுறவங்க இது வாங்கி போடுங்க. இந்த விதை 2 விதை போட்டிங்கன்னா கூட போதும். எங்கேயா சின்ன தொட்டியில் கூட வச்சுருங்க, நல்லாயிருக்கும் இது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 4 விதை சொன்னேன் இல்லைங்களா, பாருங்கள். இது வந்து பீன்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை, அவரை விதை. இது செடி அவரை, அதாவது கொடி இது இருக்கு இல்லையா,
இது நாங்கள் போட்டுக்கிறது வந்து கொடி அவரை, இது வந்து செடி அவரை. இது எப்போவுமே காயிருக்கு. நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன், அது நாங்கள் மண் கொட்டினதால நல்லா போயிடுச்சு. இது சீக்கிரம் செடி வந்தால் செடி அவரை தான். இது ரொம்ப பெரிய இடம்லாம் தேவையில்ல, இதுக்கு தொட்டியே போதும். நீங்கள் தொட்டியில் வைக்க தந்தால் கூட இது வைங்க. இது நம்ம மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே கிடைக்கும் இந்த அவரைக்காய். இது பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணுன்னா இந்த விதையும் போட்டு பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கேரட் வாங்கி வந்திருக்கேன். ஆனால் இங்கே இந்த மண்ணுக்கு வருமானு தெரியல. சரி போட்டு பார்க்கலாம். நான் 10 ரூபா தான் ஒரு பாக்கெட்டு. இது கேரட் விதை. அப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய் வாங்கி வந்திருக்கேன். இது 10 ரூபா தான். எல்லாமே 10 ரூபா பாக்கெட் தான். இது நேற்று திருவண்ணாமலை கோயிலுக்கு போனோம், அப்போ வச்சுருந்தாங்க, தான் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா பீன்ஸும் எப்படி வரும்னு தெரியல, இங்கே வருமானு. நானும் இதை ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பீன்ஸும் கேரட் மட்டும் இப்போ தான் போட போகிறோம். இதெல்லாம் வந்துடும் எனக்கு தெரியும். பாவக்காய் அவரைக்காயெல்லாம் வந்துடும். ரெண்டும் வருமானு தெரில. இந்த விதை நாளைக்கு தான் போட போகிறேன். போட்டுட்டு எப்படி விதை வருதா செடி வருதான்னு பார்க்கலாம். நீங்கள் யாராவது கிரிவலம் போகிறீங்க இல்லை திருவண்ணாமலை போகிறீங்கன்னா அங்கே வச்சுருப்பாங்க. அங்கே கோபுரம் இருக்குல்ல, கோபுரத்துக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. வழியில் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. இல்லை வேறு எங்கேனாலும் கிடைச்சாலும் உங்களுக்கு இது தேவைன்னா வாங்கி போடுங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் 2 சின்ன தொட்டி இருந்தாலே போதும், கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும். இது வாங்கி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள்.